இன்னைக்கு பாஜக, அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல. உங்க கருத்து அந்த கருத்து அதாவது மாற்றம் ஏதாவது நடந்திருக்கா? மாற்றம் அதாவது நல்லா கேட்டுக்குங்க. நான் ஆப்ஷன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குலாம் குண்டக்க மண்டக்கலாம் பேசியிருக்க மாட்டேன். எதார்த்தமான ஒரு கருத்த சொல்லுவோம். எங்கள வந்து கூப்பிடுறாய்ங்க. வாங்க அப்படின்னு யாரு? ஏடிஎம்கேல கூப்பிடுறாய்ங்க. வாங்க அப்படின்னு இதுல கூப்பிடுறாய்ங்க. அப்படின்னு கூப்பிடுகிறார்கள். ஆனா நாங்கள் போக மாட்டோம். இல்ல இப்ப ஏன் போக அதிமுகவை மாட்டோம்னா டெல்லியில கூப்பிட்டாங்கல்ல. ம். அவைங்க கூப்பிட்டு மாட்டிட்டாய்ங்க. எப்படின்னு கேளுங்க. இந்த கதைய உங்களுக்கு தெரியாது. உங்க சேனல்ல சொல்றேன் உங்களுக்கு மொத. அவங்க மாமனாரு வந்து சம்பந்தி ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு சிக்கல். அதே மாரி பையன்ல சிக்கல். எல்லாத்தையும் அங்கங்க காசு ஆட்டைய போட்டு பெங்களூர்ல பல தொழில பண்ணியிருக்கவுமே, அமலாக்கத்துறை அளக்க தூக்கிட்டாய்ங்க. தூக்கி இனிமே ரிப்போர்ட்ட பூரா போய் அந்த ஷா மேடையில போட்டாய்ங்க. ஷா தெரியும்ல? ஷான்னா யாரு? அமித் ஷா. ஷான்ற இது சொல்லாடலே நாட்டுக்கு சிக்கலு. ஷா அப்டின்னாலே இந்தியால அமித் ஷானால பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுல வந்து சாதினால பிரச்சனை, சாராயத்தினால பிரச்சனை, அதே நேரத்துல சாமினாலயும் பிரச்சனை. அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. அந்த ஷா என்ன பண்ணிட்டாரு? டேபிள்ல போட்டுட்டு, "ஏய் வா இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்கியா? நாங்க செங்கோட்டையன் ரெடி பண்ணிட்டோம். ஒழுங்கா மரியாதையா ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு இப்ப தப்பிச்ச. இல்ல நேரா செங்கோட்டையனை தலைவராக்கி விட்டு உன்னை வந்து உள்ள போட்டுருவோம்." ஐயோ சாமி எனக்கு தள்ளிக்கிறேன், நான் காலில் விழுகிறேன். ஏற்கனவே காலில் விழுந்து எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஷா காலில் விழுந்துட்டாரு. விழுந்தமே உட்காந்து கொண்டாந்து வச்சுட்டாங்க. இவ்வளவுதான் மேட்டரை தவிர அங்க வேற எந்த ஒரு பெரிய கொள்கை ரீதியாவோ கோட்பாட்டு ரீதியாவோ எந்த இதுவுமே இல்லை. புடிச்சு அமுக்கிட்டாங்க ஆளை உள்ள. அப்படித்தானே தவிர அதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டே இருந்தாரு. நீ அமுக்க போறான், ரொம்ப சிக்கலா இருக்கு, வந்து சேருங்க அப்படின்னு. எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க வந்து பிஜேபி எதிர்த்து களமாடுறோம். பிஜேபி சங்கிப்பையில எடுத்து மாபெரும் கோட்பாட்டு யுத்தம் நடத்துறோம். அந்த யுத்தத்திற்கு ஒரு தோழர்களாக, ஒரு காப்பு அரணாக நாங்க வந்து திமுகவை கருதுகிறோம். இப்ப ஒரு இது நான் விளையாட்டு சொல்லுங்க. தளபதி ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்றார்ல. எந்த பொறுப்பு? முதல்வர் பொறுப்பு நான் சொல்லல. தலைவர் பொறுப்பு ஏற்றார்ல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நேர்மையா சொல்றேன். நான் தவறு செய்தாலும் கூட தட்டி கேட்பேன். விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பிஜேபி எதிர்ப்புல எங்கனா காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரா? சொல்லுங்க. சொல்லுங்க நெறியாளர் அவரே. தெளிவா எதிர்க்கிறார்ல பிஜேபிய. சங்கிப்பையில எதிர்க்கிறார்ல. இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிறார்ல. மாநில சுயாட்சி சொல்ல எதிர்க்கிறார்ல. அப்படி இருக்கும்பொழுது இவர்களோடு நான் சேர்ந்து தான் பிஜேபி ஒழிக்க முடியும். பிஜேபி ஏன் ஒழிக்கணும்? அவங்க இந்தியாவுக்கே சிக்கல். இந்தியாவை பிடிச்ச சனி. 7 நாட்டு சனின்னு 7 நாடு தான் சொல்லுவாங்க சனிய. இவங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் நம்ம இந்தியா கூட்டணி உருவாக்க வேண்டும். அப்ப அந்த இந்தியா கூட்டணி உருவாகும் போது எங்க தலைவருடைய பங்கு இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். நேரடியாக அங்கேயே போனாரு, டெல்லியில பேசினாரு, உருவாக்குவதற்கு அதிகமான முயற்சி எடுத்தாரு. ஆரம்ப காலத்தில் பிஜேபி எதிர்க்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் ஆபீஸ் காங்கிரஸ்காரன் போக மாட்டேன், காங்கிரஸ்கார ஆபீஸ் கம்யூனிஸ்ட் போக மாட்டேன். ஆனா எங்க தலைவர் எல்லா அமைப்புக்கு போனாரு, எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தினாரு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து. இன்னைக்கு நாங்க ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் வலுவா இந்திய லெவல்ல. அப்படி இருக்கிற கூட்டணி விட்டுவிட்டு எங்களை எடப்பாடி கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு அப்படின்னு போவோமா?